ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் உள்ள கொல்லம் சாம்பிராணி கொடிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ போட்டிங் கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 150 டிக்கெட்டு. அங்கே ட்ராவல் டைம் இல்லாமல் 40 நிமிஷம் அங்கே இருப்போம். வாங்க நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். போகிறோம் அங்கே தெரியுது பாருங்க, ஒரு வீடு மாரி தெரியுது. கொஞ்சம் அங்கே தான் இருக்குதோ பாருங்க, போட்டோ இருக்குது. நேற்று கூட அங்கே அப்படியே அந்த போட்டெல்லாம் கவர் பண்ணிடுங்க. பாய். இதை காட்டுறதுக்கு அபூர்வமாக இருக்கு. கிட்ட இருக்கும். ஐலாண்டை காமிக்கவே இல்லை. எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல. செருப்புலாம் கட்டிங்க. செருப்பு வெள்ளத்தையும் பாயலாம். தண்ணி போட்டுறாதீங்க ப்ரோ. ஐலாண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கூட்டிகிட்டு அந்த போட்டு போயிட்டு இருக்கு. எப்போ வரும்னு தெரியல. இங்கே கரெக்டாக 40 நிமிஷம் தான் டைமிங்கு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்ப்போம். இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்த டிரைவர். பாருங்கள் மக்களை, இங்கே மக்கள்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த செடி பாருங்க, கொடி இல்லை செடி தான். இதான் சாம்பிராணி கொடியா? ஓட்டலாம். பாருங்க மக்களே, இந்த செடி பேர் தான் சாம்பிராணி கொடி. பாருங்க நம்ம அப்போ வந்திருக்காப்புல. பாருங்க பாருங்க பாருங்க. போட்டோ எடுக்கணுமா அப்போ? செம்மையா இருக்கும். இது அங்கிட்டு திரும்பி எடுத்தா நல்லா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவுதான் ஆழம் இருக்கு பாருங்க. அங்கங்க இடுப்பு வரை ஏறியது நல்லா அருமையா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த செடிக்கு பேர் தான் சாம்பிராணி கொடி. வாங்க அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பார்ப்போம். இப்போ நீங்க எல்லாம் என்ன இப்போ கேப்டன் நீங்க கூப்பிடணும். நான் தான் கேப்டன் சொல்றா. என்ன இப்போ நீங்க கேப்டன் கூப்பிடணும். ஏன்னா நான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நல்லா இருக்கா? விடுங்க, வீடியோ தெரியும்டா. வாரி காமிக்கிறேன். டேய் என்ன பண்றீங்க? சாம்பிராணி வேறு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். வேறு இல்லை, மரம் மேலே வருது. அப்படியே இது சாம்பிராணி அதுதான். அது அந்த மரத்துக்கு வேறு. அப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆழம். இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது. இந்த இடத்த பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. மேலே ப்ளூ ஸ்கை காமி. மேலே பாருங்க, ப்ளூ ஸ்கை செம்மையாக இருக்குது.